கூடாஞ்சேரி டு நெல்லிக்குப்பம் ரோடு நம்ம ஜிஎஸ் ரோட்ல இருந்து கரெக்டா ஒரு 4-5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ளேயே பாத்தீங்கன்னா யாராவது இண்டிவிஜுவல் ஹவுஸ் 3 BHK டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் யாராவது தேடிட்டு இருக்கீங்க, கட்டின வீடு ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜ்ல தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அதுவும் பாத்தீங்கன்னா கூடாஞ்சேரி டு நெல்லிக்குப்பம் ரோடு 100 அடி ரோடு எக்ஸ்டென்ஷன் எல்லாமே பக்காவா வந்து பண்ணிட்டாங்க. இன்னும் எக்ஸ்டென்ஷன் ஒர்க் நிறைய வந்து போய்கிட்டு இருக்கு. நல்ல வீடுகள் டிரான்ஸ்போர்ட் வசதி எல்லாமே வந்துருச்சுங்க. பஸ் ஸ்டாப்பே பாத்தீங்கன்னா இதுதான் பஸ் ஸ்டாப். கன்னிவாக்கம் இந்த ஏரியா தான் நம்ம கரெக்டா இருக்குங்க. பெருமாட்டனூர், காயரம்பேடு, கன்னிவாக்கம் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து தெரியுங்க இந்த லொகேஷன். இந்த சரௌண்டிங் ஃபுல்லாவே ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாருமே போட்டு வித்துட்டு இருக்காங்க. இந்த சரௌண்டிங்ல தனி வீடாவே கட்டின வீடாவே ரெடி டு ஆக்குபை கண்டிஷன்ல இருக்குது. ஃபுல்லாவே எல்லா கமர்ஷியலாவும் சரி ரெசிடென்ஷியலாவும் சரி நல்ல டெவலப்மெண்ட் ஆன ஏரியா. ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டி எல்லாமே வந்து நொடிக்கு நொடி போயிட்டு வந்துகிட்டே தான் இருக்கும். என்ன வேணா ஈஸியா நம்ம போயிட்டு வந்து முடியும். நேரா போனீங்கன்னா ஜிஎஸ்டி ரோடு, ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட் எல்லா வசதியும் இருக்கு. இந்த ஜங்ஷன்ல இருந்து கரெக்டா இந்த ரோட்ல போனீங்க அப்படின்னா ஒரு 800 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவே இருக்கும். ஃபுல்லா வீடுகள் தான். புது புது லேஅவுட் நிறைய போட்டுருந்தாங்க. அதுல எல்லாத்துலயுமே வீடுகள் எல்லாமே வந்துருச்சு. அதுக்குள்ள ஒரு இடத்துல தான் பாத்தீங்கன்னா நம்மளோட வீடு வந்து கட்டி விற்காங்க ஒரு பில்டர். அந்த வீடு தான் இப்ப நம்ம வந்து பார்க்க போறோங்க. 3 BHK டியூப்ளெக்ஸ் ஹவுஸ். சூப்பரான ஒரு வீடுங்க. அதான் இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். அருமையான ஒரு வீடு. மிஸ் பண்ணாம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த சரௌண்டிங்ல அபார்ட்மெண்ட்டே பாத்தீங்கன்னா 60 லட்சத்துல இருந்து 70 லட்சம் வரைக்கும் வந்து போய்கிட்டு இருக்குங்க. நான் சொல்றது மினிமம் தான். சரிங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு தனி வீடு அதுவும் 3 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸே பாத்தீங்க அப்படின்னா அதை கூட கம்மியான பட்ஜெட்ல கொடுத்துருக்காங்க. அதனால மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சைட்டுக்கு வந்தாச்சு, அதாவது வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம பார்க்க போகிறோம்னு சொன்னால் அந்த வீட்டுக்கு வந்தாச்சுங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட வீடு. 2 வீடு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2 வீடு பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிட்டாங்க. வீடு கட்டி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஒன்று சேல் பண்ணிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நமக்காக சேலுக்கு ரெடி டு ஆக்குபை கண்டிஷனில் இருக்கக்கூடிய வீடு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து நல்லா 40 அடி ரோடு உங்களுக்கு வருது. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோம்ல இந்த இடம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் ஒரு வீடு வரப்போகுது. 3 இடம் வாங்கி 2 வீடு கட்டிட்டாங்க. இதுலையும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல 100 வீடும் பார்த்தீங்கன்னா கட்ட போகிறாங்க. இந்த பக்கம் ஃபுல்லாகவே நல்ல வீடுகள் எல்லாமே இருக்குங்க. நல்ல ரெசிடென்ஸ் தான். அங்கங்க வீடுகள் நிறைய வந்து கட்டிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் எதுக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லா வீடுகள் இருக்கு. சரிங்களா? வீடு, காரு எல்லாம் நின்னுட்டு இருக்குங்க. எல்லாமே பெரிய பெரிய வீடுகளா தான் கட்டிட்டு இருக்காங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா வில்லாஸ், டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் அந்த மாதிரி தான் சூப்பரா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. குடியிருப்பு இருக்க ஏரியா தான். ஆனா நீட்டா அமைதியா இருங்க, பீஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம சிட்டிக்குள்ளேயே இருக்கிறோம், கூடாஞ்சேரியிலே இருக்கிறோம். இங்க இருந்து கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 800 மீட்டர் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல நம்ம வந்து மெயின் ரோடு நெல்லிக்குப்பம் ரோடுக்கு வந்து போக முடியும். இப்போ இந்த வீட்டோட எலிவேஷன் பாருங்க, நல்லா சூப்பரா வந்து டிசைன் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பால்கனி அது ஃபுல்லாவே நல்லா நீட்டா போட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டீல்லே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இரும்பு கேட்டு எல்லாமே சூப்பரா வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. வெளியவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துருது. அருமையா இருக்கு. ஏரியா நீட்டா இருக்கு, பீஸ்ஃபுல்லா இருக்கு. இதான் நம்ம வந்து பாக்குறது. இப்போ இந்த வீடோட எலிவேஷன் பார்த்தாச்சா? இப்போ நம்ம உள்ள போயிட்டு பார்த்துலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங்லேயே அமைச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த 2 வீடுமே பாத்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங்ல தான் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்மளுக்காக சேலுக்கு இருக்கக்கூடிய இந்த வீடை வந்து பாத்தீங்கன்னா நம்ம போய் பார்த்துலாங்க. ஃபுல்லா நல்லா ஸ்லோப்லாம் போட்டு உள்ள கார் நம்ம ஏத்திட்டு போறதுக்காக சூப்பரா கொடுத்துருக்காங்க. நல்ல வெயிட்டான நல்ல ஸ்டீல் கேட்டே உங்களுக்கு வந்து சூப்பரா வந்துருக்குங்க. உள்ள வரலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல கார் பார்க்கிங், நல்ல பெரிய வண்டியை பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பெரிய ஒரு இன்னோவா அந்த மாதிரி வண்டியை பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நிப்பாட்டலாங்க. ஃபுல்லாகவே டேப்பு. சரிங்களா? இங்கே பாருங்க, ஃபுல்லாகவே இங்கே உங்களுக்கு வந்து தண்ணி வசதி எல்லாமே சூப்பராக இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 அடியிலேருந்தே பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குமா, சூப்பராக இருக்கும்ன்றாங்க. தண்ணி வந்து டேரெக்டாகவே நம்ம ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து 3 பேஸ் லைன் இபி லைனுமே உங்களுக்கு வந்து வந்துருதுங்க. 3 பேஸ் லைனு இங்கே பாருங்க, சம்பு, செப்டி டேங்க் அப்படின்ற மாதிரி எல்லாம் உங்களுக்கு பக்காவாக வந்து போட்டு கொடுத்துட்றாங்க. தண்ணியை பொறுத்த வரைக்கும் எதுக்குமே எந்த பிரச்சனையும் கிடையாது. சுற்றியுமே பாருங்க, இங்கே உள்ளவங்க எப்படி வாங்க அப்படி இந்த ஏரியாவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கு. வீட்டை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல இது இந்த போர் போட்டிருக்காங்க பாருங்க. உங்களுக்கு வந்து நல்ல செட்பேக் ஏரியாவும் நல்லா கொடுத்துருக்காங்க. காம்பவுண்ட் வால் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்க அழகா பார்த்தீங்கன்னா சூப்பரா கார்டன்ஸ் நல்லா வந்து போட்டுக்கலாங்க. ஒரு கார்டன் ஏரியா மாதிரி செட்டப் மாதிரி சூப்பரா வந்து பண்ணிக்கலாம். நல்ல எலிவேஷன் இந்த ஆர்ச் மாதிரி எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. அதுல லைட் வசதி முதற்கொண்டு சூப்பரா வந்து நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ஏரியா நம்மளுக்கு நல்ல பைக்கு, இந்த இடத்துல பைக்ல நம்ம போட்டுக்கலாம், கார் போட்டுக்கலாம். அருமையா இருக்கு. இங்க ஒரு ரயில் போட்டு வீடை எவ்வளவு சூப்பரா காட்டணுமோ அந்த அளவுக்கு வந்து நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா டீ குட்லயே பாத்தீங்க அப்படின்னா டோர். சரிங்களா? என்ட்ரன்ஸ் டீ குட் டோரே வந்து சூப்பரா வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாங்க. ஈஸ்ட் ஃபேசிங்ல உங்களுக்கு வந்து அருமையா இருக்கு. நம்மளோட வீடு வந்து பாத்தீங்கன்னா டியூப்ளெக்ஸ் ஸ்டைல்ல தான் பாத்தீங்கன்னா இது வந்து பண்ணிருக்காங்க. இங்க ஹால் நம்மளுக்கு. சரிங்களா? ஹால் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சன் ஏரியா இருக்கு. கிச்சன் ஏரியா நல்லா நீட்டா இருக்குங்க. உங்களுக்கு மேல பாருங்க கபோர்டு ஒர்க் எல்லாமே சூப்பரா வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. இது எல்லாமே கிரைனைட்ல உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்க், டேப்பு எல்லாமே பிராண்டட்லயே போட்டு கொடுத்துருக்காங்க. சோமனி அந்த மாதிரி பிராண்டட் எல்லாமே பக்காவா வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இங்க கிச்சன் இதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டா வந்து கபோர்டு ஒர்க் எல்லாமே வந்து அருமையா பண்ணி கொடுத்துட்டாங்க. எல்லாமே நீட்டா இருக்கு. வீடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பழங்குறதுக்கு அருமையா இருக்கும். இங்கேயுமே செல்ஃப் எல்லாமே பக்காவா வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. சரிங்களா? செல்ஃப் வசதி சூப்பரா வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. அங்கங்க சுவிட்ச் பாக்ஸ்க்குலாம் பஞ்சமே கிடையாது. எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஸ்டோரேஜ், ஃப்ரிட்ஜ் வைக்கிறது இடம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றுமே பார்த்து பண்ணிருக்காங்க. நல்லா நீட்டா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வாஷ் பேஷன் மாதிரி இங்க ஒரு வாஷ் பேஷன் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. தண்ணி எல்லாமே ரெடியா இருக்கு. டேங்க்ல எல்லாம் ஏத்திட்டாங்க போல இருக்கு. சூப்பரா இருக்கு. நம்ம டியூப்ளெக்ஸ் அப்படின்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர்ல நம்மளுக்கு வந்து ஒரு பெட்ரூம் கொடுத்துட்டாங்க. இங்க ஒரு பெட்ரூம். இது நம்ம பாத்தீங்கன்னா பெட்ரூமே இல்ல நம்ம ஒரு ஸ்டடி ரூம் மாதிரி கூட நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம்.
பண்ணிக்கலாம். சின்னதாக தான் இருக்குது. பிள்ளைங்களாம் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, இல்லை வயசானவங்க இருக்காங்க, அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே டேபிள் செட்டப் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. டோருமே நல்லா நீட்டாக ஃபினிஷிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. நல்லா புல்லட் லாக் மாதிரி உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. ப்ரீமியமாக டிசைனாக தான் பண்ணியிருக்காங்க. அங்கங்கே லைட் எல்லா வசதி எல்லாமே இருக்குது. பாத்ரூம் உள்ள உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப் பார்த்தீங்களா, வெஸ்டர்ன் டைப்பில் சூப்பராக வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த டைல்ஸ் எல்லாமே மேலே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக அங்கே வரைக்கும் உங்களுக்கு வந்து டைல்ஸ் சரிங்களா ஃபுல்லாக போட்டு கொடுத்துருக்காங்க. விண்டோ இருக்குது, எல்லாம் அருமையாக இருக்குதுங்க. வெஸ்டர்ன் டைப்லேயே உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டடி கிட்ட சொன்ன மாதிரி அந்த டேபிளுமே இங்கே போட்டு கொடுத்துருக்காங்க. டேபிள் அதே மாதிரி இங்கே பாருங்க விண்டோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யூபிவிசி விண்டோ சரியா, யூபிவிசி விண்டோ ஓப்பன் டைப்பில் போட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, ஹெவியாக இருக்குது. ஸ்ட்ராங்காக கிளாஸ் டைப்லேயே உங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து கிரில் போட்டே கொடுத்துட்டாங்க. சேஃப்டியாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து சேஃப்டி. அந்த பக்கம் நம்மளுக்கு வந்து செட் பேக் வீட்டை சுற்றியுமே நல்ல இடம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல நிறைய ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து நிறைய இருக்குது வீட்டை சுற்றி. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங்கில் இருக்கிறனால மொத்தம் 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் 1500 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பில்டப் வந்து பார்த்தீங்கன்னா 1500 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்ல அப்ரூவ்டு எல்லாம் பக்காவாக வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயும் எல்லா ஒர்க்குமே ஃபினிஷிங் பண்ணி வச்சிருக்காங்க. உங்களுக்கு பாருங்க ஃபர்னிஷிங் மாதிரி ஃபுல்லாக எல்லாமே செமி ஃபர்னிஷ்டு இல்லை. உங்களுக்கு வந்து இப்போ டிவி ஸ்டாண்ட் ஓப்பன்ல இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து மேக்ஸிமம் பில்டர்ஸ் எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு சிலர் பண்ணி கொடுக்குறதுல ஆனால் இவங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபுல்லாகவே நல்ல குவாலிட்டியாகவே இருக்கு. எல்லாமே நல்ல குவாலிட்டியாக போட்டு கொடுத்துருக்காங்க. ட்ரா வசதி பக்காவாக இருக்குங்க. இதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 43 இன்ச் 50 இன்ச் வரைக்கும் நீங்கள் அழகாக வந்துட்டு இதில் ஃபிட் பண்ணிக்கலாம். 50 இன்ச் வரைக்கும் நல்லா அழகாக போடலாம். சூப்பராக இருக்குது. சொன்ன மாதிரி இங்கே நீங்கள் வந்துட்டு வாஷிங் மிஷின் வச்சலாம். யூட்டிலிட்டி ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. யூட்டிலிட்டி ஏரியா இங்கே கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு பைப் லைனு எல்லாமே அவுட்லெட் எல்லாம் பக்காவாக எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டாங்க. நீங்கள் வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா குடி வர்றது மட்டும்தான். இங்கே நீங்கள் ஃபேன் கனெக்ஷன் எல்லாமே நீங்கள் மேலே கொடுத்துக்கலாம். ஃபேனுக்கு வந்து வயர் எல்லாமே கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஹூக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மேலே ஸ்பாட் லைட்டு ஃபுல்லாக ஸ்பாட் லைட்டு இது எனக்கு தெரிஞ்சு இதுவுமே ஏரியும். நான் அப்படியே போட்டு காட்டுறேன். ஃபுல்லாக எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேன் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ஃபிட் பண்ணல. மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. எல்லாமே பக்காவாக இருக்குது. அதே மாதிரி இங்கே விண்டோ நல்ல வெளிச்சம் வந்து இருக்கிற மாதிரி சூப்பராக இருக்குது. வெளிச்சம் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது, ஹெவியாக இருக்குது. ஒவ்வொன்றுமே நல்லா ஹெவியாக இருக்குது. ஒரு சில குவாலிட்டி இல்லாமல் நம்ம இந்த யூபிவிசி இதெல்லாம் போட்டோம் அப்படின்னோம்னா உங்களுக்கு வந்து சீக்கிரத்திலே லூஸு அந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறைய இருக்கும். ஆனால் ஸ்ட்ராங்காக வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. எல்லாமே எனக்கு தெரிஞ்சு பிராண்டடில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுவுமே வந்துட்டு நார்மல் லோ குவாலிட்டி மெட்டீரியல் வந்து எதுவுமே யூஸ் பண்ணலை. இதுவுமே பாருங்கள் ஆர்பிட்டில் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. வயர் எல்லாமே மேக்ஸிமம் ஃபுல் பக்கா பிராண்டில் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே நம்மளுக்கு மேலே போகிறதுக்கு உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரெயில்ஸ் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த உடன் அப்பியரன்ஸ் இருக்கிற மாதிரி உடன் ஃபினிஷிங்ல போட்டு கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஃபுல் அந்த ஸ்டீல் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் உடன் ஃபினிஷிங் வச்சா கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும்ல, அந்த மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸுக்கும் நல்ல ரஃப் டைல்ஸ் சரிங்களா, ஸ்லிப்பரி ஆன்டி ஸ்லிப்பரி மாதிரி ஒரு ரஃப் டைல்ஸ் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. லைட் போடும்போது பார்த்துருப்பீங்க ஸ்டெப்ஸுக்கு எல்லாமே எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைட் வசதி எல்லாம் அருமையாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் ஏறி போகும்போது இந்த இடத்துலலாம் சின்ன சின்ன நம்ம வந்து ஃப்ளவர் வாஸ் இல்லை ஒரு சிலைகள் அந்த மாதிரி வந்து அப்படியே நம்ம வச்சுக்கலாம். நல்லா நீட் அழகாக இருக்கும். நைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட லுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக ஒவ்வொரு அந்த இடத்துக்குலாம் அப்படியே ஃபுல்லாக லைட் போட்டு ஒவ்வொன்றுமே ரசிச்சு பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு நீட்டாக இருக்கு. உங்களுக்கே வரும்போது தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்கு அதோட லுக் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இங்கே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிமெண்ட் தான், ஆனால் உட்டு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. காங்கிரீட் வச்சு தான் நம்ம போட்டிருக்காங்க. உட்டு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அது ஒரு தனி லுக்காக தெரியுது. வீட்டுக்கு ஒவ்வொன்றும் நம்மளுக்கு பார்க்கணும்ல, பார்க்கும்போது நல்லா நீட்டாக இருக்கு. இங்கே வந்தோம்னே இங்கே ஒரு சின்ன ஹால், இங்கே ஒரு சின்ன ஹாலு. இங்கே நம்ம டிவி வச்சுக்கலாம். மேலே இருக்கவங்களுக்கு இங்கே ஒரு டிவி நம்ம ஒன்று மாட்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு பெட்ரூம், இது வந்து பால்கனி போகிறதா இருக்கும். இந்த பக்கம் ஒரு பெட்ரூம், ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்தோம்னா லாக் பண்ணிருக்கு. இது ஒரு பெட்ரூம் சரிங்களா. இது கொஞ்சம் அளவில் சின்னதாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இந்த ரூம் வழியாகவும் பால்கனிக்கு போக முடியும். இந்த ரூம் வழியாக தான் மட்டும் தான் பால்கனி வர முடியும். அது என்ன ரூம் பார்ப்பேன். எனக்கு மேபி ஏதாவது ஸ்டோர் ரூம் ஏதாவது கொடுத்துருக்காங்க. ஒரு ரூமுக்கு வந்து பால்கனி அக்சஸ் வந்து இருக்குதுங்க. இந்த ரூமுக்கு வரும்போது நம்ம இங்கே நம்மளுக்கு நம்ம டிசைனர் கிளாஸ் வச்சு நல்லா சுற்றி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிசைன் கிளாஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மேலும் பார்த்தீங்கன்னா உட்டிலே கொடுத்துட்டாங்க. உட்டில் கொடுத்து அதில் லைட் செட்டப்லாம் வந்து பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சூப்பராக இருக்குது. கீழேயுமே நல்லா ரஃப் டைல்ஸ் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆன்டி ஸ்லிப்பரி இருக்கிற மாதிரி நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது. இந்த ரூமுக்கு பால்கனி அக்சஸ் இருக்குதுங்க. உங்களுக்கு ஏசி போடுறதுக்கு ஏசிக்கு தனியாக போட்டு கொடுத்துருக்காங்க. எல்லா செட்டப்புமே சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. எதுவுமே குறை சொல்கிற மாதிரி கிடையாது. பாருங்க மேலேயுமே உங்களுக்கு வந்து எல்லாமே டோர் போட்டு கொடுத்தாச்சு. இங்கேயுமே உங்களுக்கு வந்து வெஸ்டர்னில் சூப்பராக வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் ஃபேன் வைக்கிறதுக்கு அக்சஸ், விண்டோ, சவரு எல்லாம் பக்காவாக போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த சொன்ன மாதிரி டைல்ஸ் எல்லாமே இப்போ மேலே வரைக்கும் டாப் சவர் வரைக்கும் ஃபுல்லாகவே டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. பால்கனி டோரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா இருக்குங்க. வீட்டை ஒன்று சொல்லிட்டு வரும்போது எப்படின்னா கூடாஞ்சேரி ஏரியாலலாம் இப்போ 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு இடம் ப்ளஸ் வீடு கட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். செலவு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வரும். அது இந்த மாதிரி கட்டணும் அப்படின்னோம்னா செலவு ஏகப்பட்ட செலவு வருங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றுமே ரசிச்சு கட்டியிருக்காங்க. எல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு லைட்டு இங்கே பார்த்தீங்கன்னா திருப்பி இங்கே மேலே இருந்து அங்கே பாருங்க உங்களுக்கு எப்படி தெரியுது. அந்த லுக்கு பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கா. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணணும். அந்த லைட்டு ஸ்பாட்டு எல்லாமே பார்த்து பண்ணணும். பெட்ரூம் நல்லா இருக்கு, நீட்டாக இருக்கு. ரெண்டுமே உங்களுக்கு அதை விட கொஞ்சம் பெரிய சைஸு. இங்கே உங்களுக்கு ஒரு வாஷ் பேஷன் நம்மளுக்கு
வந்துருது, வெஸ்டர்ன்ல ஷவர் எல்லாமே வந்துருதுங்க. பக்காவா வந்து கொடுத்துட்டாங்க, எதுவுமே இல்லைன்னு கிடையாது, எல்லா வசதிகளுமே இருக்கு. மேலே ஃபுல்லா செல்ஃபு பறந்த போடுறதுக்கு, நீங்க வேற ஏதாவது ஸ்டோரேஜ் போடணும்னா இதுக்கு மேல ஒரு ஸ்டோரேஜ் அக்சஸ் இங்கே வந்துட்டாங்க. எல்லாத்துக்கும் டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. டோரும் இந்த நம்ம ஒவ்வொரு ரூமோட டோருமே பார்த்தீங்கன்னா சும்மா சாதாரணமாக நம்ம இந்த டோரை போடாம நல்லா ஹெவி டோராகவே திக்னஸ் பாருங்க 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு கிட்ட உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அருமையாக கொடுத்துருக்காங்க. இந்த டோர் என்ன பார்த்துருவோம், மொட்டை மாடிக்கு போகிறது கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பைப் லைன் கொடுத்துருவாங்க. நீங்கள் வாஷிங் மிஷினா இந்த மாதிரி இங்கே ஏதாவது வைக்கணும் கூட நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். அதுக்கும் பைப் லைனு ட்ரெயின் போகிறதுக்கு எல்லாமே பக்காவாக வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. மொட்டை மாடிக்கு வந்தாச்சு. மொட்டை மாடியில் வெதர் ப்ரூஃப் டைல்ஸ் பார்த்தோன்னே தெரியுது, அதான் தெரியுது. இங்கே உங்களுக்கு ஒரு டேப் வசதி உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து மாடிக்கு போகலாம். சின்ன ஒரு யூட்டிலிட்டி ஏரியா மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிணத்துல நான் சொன்னோம் இல்லையா, தண்ணி மேலேயே இருக்கு. தரமட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கு. உங்களுக்கு பக்கத்து வீடு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு, துணியெல்லாம் காய போட்டிருக்காங்க பாருங்க. ஃபுல்லாக வீடுகள் எல்லாமே இருக்கு. அந்த சைடு நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய போட்டிருக்காங்க. சரிங்களா, அதெல்லாம் ஸ்ரீராமோட ஸ்ரீராம் சங்கரி அப்பார்ட்மெண்ட்ஸ், ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். தனி வீடு நிறைய கட்டிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே மாடிக்கு போயிடலாம். மாடியில் போயிட்டு உங்களுக்கு வந்து பார்த்துடலாங்க. வாங்க அப்படியே வாங்க. மேலே மாடிக்கு வந்து உங்களுக்கு வந்து ஸ்டீலில் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இரும்புல வந்து படிக்கட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. மொட்டை மாடிக்கும் மொட்டை மாடி மேலே இருக்க மொட்டை மாடிக்கு வந்தாச்சு. சூப்பருங்க. துணி காய போகிறதுனா நீங்கள் கீழே கூட அங்கே போட்டுக்கலாம், இங்கே வேணாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இதில் வந்து அப்படியே ஓப்பனாக இருக்கு. டேங்க் உங்களுக்கு ஓவர் ஹெட் டேங்க் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல மெட்டீரியல் தான் பண்ணியிருக்காங்க. 4 லேயர் டேங்க் எல்லாமே பிராண்டட் தான். 1000 லிட்டர். சரிங்களா, 1000 லிட்டர் டேங்க். லைன் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, தண்ணி வருது. தண்ணியுமே பார்த்தீங்கன்னா தழும்பு இருக்கு இந்த ஏரியாவில். கிணத்துலேயே நம்ம வந்து டேரெக்டாக லைவாக வந்து பார்த்தாச்சு. வெதர் ப்ரூஃப் டைல்ஸ், தண்ணி உள்ள இறங்காது, பில்டிங் சேஃபாக இருக்கும். இந்த மாதிரி டைல்ஸ் புதுசாக நீங்கள் வீடு கட்டினாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டைல்ஸ் எல்லாருமே கொஞ்சம் வந்து போடுறது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டேங்க் வைக்கும் போதுமே மெர்க்கில் இது பண்ணாமல் மேலே ஏற்றி அதெல்லாம் பார்த்துருவாங்க. இப்போ எல்லாருமே பக்காவாக பண்ணுறாங்க. இந்த டைல்ஸ் விஷயத்தில் மட்டும்தான் எல்லாரும் கொஞ்சம் இது பண்ணிடுவாங்க. ஆனால் வெதர் ப்ரூஃப் டைல்ஸ் போட்டுருவாங்க. உள்ளேயும் கூலிங்காக இருக்கும் உங்களுக்கு ரூமும். ஓகே மக்களே, எல்லாமே நம்ம பக்காவாக வந்து பார்த்துருந்தோம். இப்போ இங்கே ஏன் கூடாஞ்சேரிக்கு நம்ம ஏன் வரணும், கூடாஞ்சேரியில் நம்ம ஏன் வந்து இடம் வாங்கணும், கூடாஞ்சேரியில் ஏன் நம்ம வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, கூடாஞ்சேரி ஏரியாவில் இப்போ வந்து பயங்கரமாக டெவலப்மெண்ட்டுங்க. இப்போ வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு நம்மளுக்கு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே நல்ல டெவலப்மெண்ட். நம்ம பேக்ரவுண்டை ஃபுல்லாக நீங்கள் பார்த்து தான் இருக்கீங்க. எல்லாமே வீடுகள் தான், புது வீடுகள் பாருங்க. இப்பெல்லாம் இப்போ வச்ச வீடுகள், இப்போ வச்ச டேங்க் நல்லா நம்மளுக்கு தெரியுது, பக்காவாக இருக்குது. எல்லாமே நல்ல டெவலப்மெண்ட். இந்த சைடு பாருங்க ஃபுல்லாக வீடுகள் எல்லாம் அங்கங்கே லே அவுட் போட்டதுல எல்லாமே வீடுகள் வந்துருச்சுங்க. வீடுகள் வர ஆரம்பிச்சிருச்சு. சுற்றி வீடு, இந்த வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து வீடுகளாக தான் இருக்குது. பக்கா ரெசிடென்சியலாக தான் இருக்குது. இந்த பக்கம் வீடுகள் தான் உங்களுக்கு. அதனால தான் நம்ம சொல்கிறோம் இந்த ஏரியா வந்து நீங்கள் ஒரு லோ பட்ஜெட்டில் நம்ம வந்து இடத்த வாங்கி ஒரு வீடு கட்டிட்டு வரணும் அப்படின்னா நீங்கள் கூடாஞ்சேரியை ப்ரிஃபர் பண்ணலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக கட்டியிருக்காங்க. இந்த வீடு வந்து சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க. இந்த வீடு மட்டும்தான், இப்போ ஒரு வீடு மட்டும் தான் இருக்குது கூடாஞ்சேரி ஏரியாவில். இப்போ உங்களுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்ஆர்எம் ஸ்கூல், வேலம்மாள் ஸ்கூல், இந்த பக்கம் அப்போலோ காலேஜ், சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் அப்படின்ற மாதிரி எல்லாமே நியர்பையில் இருக்குது. அதுவும் நம்ம பெருமாட்டுநல்லூர், காயரம்பேடு, கன்னிவாக்கம். சரிங்களா, அந்த கன்னிவாக்கம் ஏரியா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கன்னிவாக்கம் இப்போ பயங்கரமான டெவலப்மெண்ட். பெருமாட்டுநல்லூர் அந்த காயரம்பேடு ஊராட்சி அதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கன்னிவாக்கம் வந்து வரும். ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது. அந்த மெயின் ரோடு நம்மளுக்கு நெல்லிக்குப்பம் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 800 மீட்டர் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேலே வந்து போகாது. ஏன்னா இங்கேருந்து பார்த்தா நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. அக்சஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பக்காவாக இருக்குது. வீடுகள் எல்லாமே தெரியுது. மெயின் ரோடு அக்சஸ் எல்லாமே தெரியுது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ரீராம் சங்கரி அப்பார்ட்மெண்ட். சரிங்களா, அதனால தான் நம்ம திரும்பவும் சொல்கிறோம், இந்த லொக்கேஷனை பற்றி நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். அமைதியாக இருக்கலாம், சிட்டிக்குள்ளே நீட்டாக இருக்கலாம், நல்லா காத்தோட்டமான இடத்துல, இயற்கையை சூழ்ந்த இடத்துல நம்ம இருக்கணும். அதுவும் சிட்டிக்குள்ளே இருக்கணும், நம்மளை சுற்றி எல்லா அக்சஸுமே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபாக இருக்கணும். கூடாஞ்சேரி சைடில் தான் பொட்டானிக்கல் கார்டனுமே வரப்போகுதுங்க. கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு வந்து வரப்போகுது. அதே மாதிரி ஒண்டர்லா இல்லலூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒண்டர்லா ப்ராஜெக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறாங்க. சோதனை ஓட்டம் நடந்துட்டு இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண போகிறாங்க. நிறைய ப்ராஜெக்ட்ஸ். இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி காயரம்பேடு, இந்த கன்னிவாக்கம் ரோட்லாம் எக்ஸ்டென்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு வந்து 100 அடி ரோடாக போட்டு சென்டர் மீடியெல்லாம் போட்டாங்க. காயரம்பேடு வரைக்கும், அதாவது ஜிஎஸ்டி ஜங்ஷன்லேருந்து காயரம்பேடு வரைக்கும் இருக்க ரோடுமே எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கு போக போகுது. ஜிஎஸ்டியும் இசிஆர் ஓஎம்ஆரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெயினான ஒரு ரோடா வந்து இருக்க போகுதுங்க. எந்த மாதிரி ரோடு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இப்போ வண்டலூர் டு கிளம்பாக்கம் ரோடு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு கனெக்டிங் ரோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இருக்க போகுதுங்க. அதில் நம்மளுக்கு ஒரு வீடு வேணும், ஒரு இடம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இடமோ நீங்க வந்து வீடை வந்து வாங்கி போடலாம். இந்த வீடியோ நீங்க வந்து ப்ரிஃபர் பண்ணலாங்க. ஏன்னா அப்ரூவ்டு எல்லாமே இருக்கு. இந்த ஏரியா ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிடிசிபி அந்த அப்ரூவ்டு எல்லாமே வந்துடும். உங்களுக்கு இந்த ஃபியூச்சர்ல வந்து சிஎம்டிஏ குள்ள வந்துடும். இப்போ சிஎம்டி எக்ஸ்டென்ஷன் எல்லாமே வந்து போயிடுச்சு. ஃபியூச்சர்ல வந்து சிஎம்டிஏ குள்ள வந்துடும். எந்த வித கவலையுமே பட தேவையில்ல. ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, மெட்ரோ வசதி வந்துடும். கண்டிப்பா மெட்ரோ வசதி உங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணி நம்மளுக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கொண்டு வருவாங்க. அடுத்து வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லா செங்கல்பட்டு வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் கொண்டு போவாங்க. அப்போ மெட்ரோ வசதி வந்துடும். இப்போ ட்ரெயின் இருக்கு. நம்மளுக்கு இங்க இருந்து போனீங்கன்னா கரெக்டா ஒரு 4-5 கிலோமீட்டர்ல ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் நீங்க வந்து போக முடியும். பஸ் ஃபெசிலிட்டி எப்பவுமே கூடாஞ்சேரியில நம்மளுக்கு வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை பத்தி எந்த வித உரிமை பண்ண தேவையில்ல. இந்த ரோட்லயுமே நெல்லிக்குப்பம் ரோட்லயும் டிரான்ஸ்போர்ட் வசதி போயிட்டு வந்துட்டே தான் இருக்கும். ஷேர் ஆட்டோ போயிட்டு வந்துட்டு இருக்கும். மேல என்னங்க வேணும், ரோடு வீடு எல்லாமே இருக்குது. பஸ் வசதி சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு லொகேஷனா நல்ல வீடா வந்து கிடைச்சிருக்கு. மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீட்டோட ரேட் பாத்தீங்கன்னா 73 லட்சங்க, 73 lakhs வந்து சூப்பரா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல ஸ்லைட்லி ஒரு நெகோசியபிள் கண்டிப்பா வந்து இருக்கும். வாங்க நீங்க பில்டர் டைரக்டா வந்து பேசி பாருங்க. அவங்களோட
அவங்களோட கான்டாக்ட் நம்பர் ஆன் ஸ்கிரீன் மேலேயே வந்து கொடுத்துருக்கேன். டேரக்டா உங்களுக்கு கால் பண்ணி நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. ஓகே மகளே, இந்த வீடியோ இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய ப்ராஜெக்ட், நிறைய சைட், இடம் எல்லாமே நம்ம வந்து நிறைய கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சிறப்பான சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் அருண்.